எதிரியை தோற்கடிக்க ஆயத்தம். அநேக விதமான சூழ்நிலைகளிலே தேவ பிள்ளைகளுக்கு யுத்தங்கள் ஏற்படுகிறது, போராட்டங்கள் ஏற்படுகிறது. எல்லா நிலைகளிலும் இயேசு வெற்றியை தருவதற்கு அவர் கூடவே இருக்கிறார். யுத்தங்களை ஜெயிக்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவ மக்களுக்கு ஜெயம் கொடுத்த தேவன், பலன் கொடுத்த தேவன், இன்றைக்கும் நமக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளை ஜெயிப்பதற்காக கர்த்தர் நமக்கு ஏற்ற வழிவாசல்களை வசனங்களின் மூலமாக தந்திருக்கிறார். வசனங்களை நாம் வாசிக்கும்போது அப்படிப்பட்ட பலனும் வெற்றியும் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கிறது. இந்த நாளிலே கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், எதிரியை தோற்கடிக்க ஆயத்தப்படுகிற அனுபவங்கள், சில காரியங்களை கர்த்தர் நமக்கு பேச இருக்கிறார். 2 நாளாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். இக்காரியங்கள் நடந்தேறி வருகையில் அசீரியா ராஜாவாகிய சனகரிப் வந்து யூதாவுக்குள் பிரவேசித்து அரணான பட்டணங்களுக்கு எதிராக பாளையமிறங்கி அவைகளை தன் வசமாக்கி கொள்ள நினைத்தான். சனகரிப் வந்து எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண நோக்கம் கொண்டிருப்பதை எசேக்கியா கண்டபோது, அது தொடர்ந்து 5வது வசனத்தை வாசிக்கிறேன். அவன் திடன் கொண்டு இடிந்து போன மதில்களை கட்டி அவைகளையும் வெளியில் உள்ள மற்ற மதிலையும் கொத்தளங்கள் மட்டும் உயர்த்தி தாவீது நகரத்தின் கோட்டையை பலப்படுத்தி திரளான ஆயுதங்களையும் கேடகங்களையும் பண்ணி ஜனத்தின் மேல் படைத்தலைவர்களை வைத்து அவர்களை நகர வாசலின் வீதியிலே தன்னண்டையில் கூடி வரச் செய்து அவர்களை நோக்கி, 7வது வசனம், நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்சபுயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று ஜனங்களை தேற்றினார். அதை தொடர்ந்து அதே வசனத்தில் கீழ்ப்பகுதியில் சொல்லப்படுகிறது, ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகள் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். நமக்கு நம்பிக்கைக்கு ஏதுவாக, தைரியம் கொண்டு வாழுவதற்கு ஏதுவாக கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களையும் வசனங்களையும் தந்து திடப்படுத்தி இருக்கிறார். நாம் திடன் கொண்டு நமக்கு எதிராக ஏற்படுகிற எந்த சூழ்நிலைகளையும் எந்த சோதனைகளையும் வெற்றி கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு வழிவகுத்திருக்கிறார். இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், அசீரிய ராஜாவாகிய சனகரிப் யூதா ஜனத்தை முறியடிக்க முற்றுகை போடும் நிலையிலே எசேக்கியா ராஜா ஜெபம் பண்ணுகிற ஒரு மனுஷனாக இருந்தார். பல அதிகாரங்களிலே அவர் ஜெபம் பண்ணினதை சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு ஏசாயா தீர்க்கதரிசியின் உதவியை கேட்டு அவருடைய ஆலோசனையும் கேட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்து தான் தைரியப்பட்டதோடு ஜனங்களை கூட்டி சேர்த்து தைரியப்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய யுத்தம் பல இருக்கிறது. சரீர பிரகாரமான சூழ்நிலைகள் நாம் எதிர்பார்க்கிறதிலும் அதிகமாய் எதிர்த்து நிற்கிற நிலைகள் உண்டு. இவை அனைத்திற்கும் கர்த்தர் நமக்கு வெற்றி தருகிறவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அநேக யுத்தங்களை நடத்துகிறார். மோசேயின் நாட்களிலே பார்வோனே சேனையும் செங்கடலை கவிழ்த்து போட்டு வெற்றி கொடுத்தார். யோசுவாவின் நாட்களிலே நடந்த யுத்தங்களிலெல்லாம் யுத்த பலன் அல்ல, தேவனுடைய அற்புதம் தேவ ஜனங்கள் அனுபவிக்க கிருபை கொடுத்தார்.
யோசபாத் ராஜாவுக்கு பெரிய யுத்தம் நடப்பித்து வெற்றியை கொடுத்தார். இந்த இடத்திலே நாம் வாசித்த வசனங்களிலே என்ன பார்த்தோம் என்றால், எசேக்கியா ராஜா சனகரிப் ராஜா தனக்கு விரோதமாக, தன்னுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்திருக்கிறார், அதை முற்றுகை போட்டிருக்கிறார் என்று கண்டு அதற்குரிய ஆயத்தங்களை செய்திருக்கிறார். இன்றைக்கு நமக்கு விரோதி யாரும் கிடையாது, சாத்தான். சாத்தான் பல தந்திரங்களையும் யுக்திகளையும் பயன்படுத்தி நமக்கு எதிராய் செயல்படுகிற சூழ்நிலைகளிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தப்படுத்த வேண்டும். எதிர்த்து நின்று வெற்றி கொள்வதற்கு ஆயத்தப்பட வேண்டும். அதற்கு அநேக வேத வசனங்கள் இருக்கிறது. இந்த வசனத்திலே, வேத பகுதியில் எசேக்கியா ராஜா ஜனங்களை அழைத்து 7வது வசனத்தில் 32ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில், நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிறது, திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். யாருக்கும் பயப்படாதுங்க. எந்த சூழ்நிலைக்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இந்த இதே மாதிரி வசனம் பல இடங்களில் வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். காரணம், நம்முடைய தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு நம்மை கோட்டை வளைந்து காத்து வருகிறார். நம்மை சுற்றிலும் அக்கினி மதில் கோட்டையாய் வைத்து நம்மை காக்கிறார். சில வேளைகளில் அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் எதிர்த்து நிற்கும்போது நாம் பயப்பட அவசியமில்லை, கலங்க அவசியமில்லை. வசனங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் வசனங்களை பயன்படுத்தி ஜெயம் பெற்றதாக நாம் வாசிக்கிறோம். ஆகையினாலே வசனங்களை நாம் அறிந்து திடன் கொண்டு தைரியமாயிருந்து சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும், சூழ்நிலைகளுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். இதில் நாம் எசேக்கியா ராஜா என்ன செய்திருக்கிறார்? கர்த்தரை சார்ந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. மனுஷனுடைய பலன் ஒன்றுமில்லை, கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். 8வது வசனம் 2 நாளாகவும் 32 8வது வசனத்திலே, அவனோடு இருக்கிறது மாம்ச பலம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே. கர்த்தர், கர்த்தர் என்பது கர்த்தருடைய நாமம். என் நாமம் என் கர்த்தர் என்பது. அதை நான் என் மகிமையை வேறொருவருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறவர், அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்கிற நாமம் வெற்றியை தருகிறது. அதனால இந்த எசேக்கியா ராஜா ஜனங்களை திடைப்படுத்துவதற்கு இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினார். இப்படி சொன்னபோது ராஜா சொன்ன வார்த்தைகளை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டு அதிலே நம்பிக்கை வைத்தார்கள். இந்த நிலையில் ஒரு பக்கம் நம்பிக்கை கொடுக்கும் வார்த்தைகள் பேசப்படும் போது சனகரிப் என்ன செய்தார் என்றால், முற்றுகை போட்டது மட்டுமல்ல, நிருபங்களை எழுதி பலவிதமாக பயமுறுத்தும் வார்த்தைகளை சொன்னதாக பிந்தின வசனங்களில் 9வது வசனங்களிலிருந்து சொல்லப்படுகிறது. அதில் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். 32ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், அவனுடைய ஊழியக்காரர் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய தாசனாகிய எசேக்கியாவுக்கு விரோதமாகவும் பின்னும் அதிகமாய் பேசினார்கள். முந்தின வசனங்களிலே எதிராய் பேசி அதைரியப்படுத்தும் சூழ்நிலையிலே இந்த வசனத்திலும் என்ன பார்க்கிறோம்? எசேக்கியாவுக்கு விரோதமாக பின்னும் அதிகமாய் பேசினார்கள்
என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, 17ஆம் வசனத்தில் நடுவிலிருந்து வாசிக்கிறேன். தேவனுடைய ஜனங்களை என் கைக்கு தப்புவிப்பது இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கவும் அவருக்கு விரோதமாக பேசவும் அவன் நிருபங்களை எழுதினான். கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவர்கள், கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் என்ன செய்வார்கள், என்ன செய்யப்படுவார்கள் என்றுதான் கர்த்தர் இந்த வேத பகுதியில் நமக்கு பேச இருக்கிறார். தொடர்ந்து பார்க்கும்போது இந்த 32ஆம் அதிகாரத்திலே 20வது வசனம், 2 நாளாகவும் 32:20. இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். நமக்கு ஒத்தாசை அனுப்பப்படுகிறது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மூலம் மட்டுமே. நம்முடைய நெருக்கங்களிலே, நமக்கு எதிரான சூழ்நிலைகளிலே, நமக்கு எதிராக ஒரு யுத்தம் போன்ற கஷ்டங்கள் நேரிடும் போது அதைரியப்பட வேண்டாம், திடன் கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்துகிற அனுபவம் தேவை. இங்கே தேவனுடைய மனுஷர் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள். எசேக்கியா ராஜா, ஏசாயா தீர்க்கதரிசி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள். அப்போ என்ன நடந்துன்னு பாருங்க. 21வது வசனம், அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பி போனான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கற்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் கொடிகளையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனகரிபின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். அல்லேலூயா. சர்வ வல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நாம் ஜெபித்து கொண்டிருக்கிற அனைத்து காரியங்களிலும் யுத்தம் பண்ணுகிற கர்த்தர், யுத்தத்தில் வெற்றி தருகிற கர்த்தரையாக்கும் நம்ம சேவிக்கிறோம். இங்கே நடந்ததை பாருங்கள். அங்கே தூதனை அனுப்பி 1,85,000 பேரை ஒரே சங்காரமாக சங்கரித்தார். இந்த காரியங்களை எல்லாம் செய்ய வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவன். ஒரே வார்த்தையினாலே ஜெயம் தருகிறவர். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை அதிகாரம் உள்ளது. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரமும் உள்ள இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்த கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். மட்டுமல்ல, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 முதல் உள்ள வசனங்களிலே சொல்லப்படுகிறது, சாத்தானின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி. அதுபோல் இன்றைக்கு உள்ள ஜெப விண்ணப்பங்கள் அனுப்பப்பட்டிருந்த நம்முடைய குரூப்பில் சொல்லப்பட்ட வசனம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்பது நம்முடைய வேத வசனம். எந்த அளவுக்கு நம்முடைய வேத வசனத்தை வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோமோ அந்த சத்தியம் நம்மை விடுதலை செய்யும், ஜெயத்தின் பாதையில் நடத்தும். ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் உன்னதமானவர், ஜெயம் தருகிறவர், ஜெயத்தின் பாதையிலே நடத்துகிறவர்.